வணக்கம். ஃபார்ம் குரு யூடியூப் சேனல் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறாருன்னா, நம்ம டாக்டர் லோகேஷ் சார் இருக்கிறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இந்த டைமில் நம்ம ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. சூடும் அதே மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. நம்ம இப்போது நிறைய பேர் செடிக்கு நிறையா தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக தண்ணி கொடுக்கறதுனால தட்டை மறைச்சல் அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி சார் ஒரு இரிகேஷனை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொடுக்கலாம்? அதாவது நம்ம இந்த டைம்ல வந்து இரிகேஷன் வந்து ஒரு கண்ட்ரோல்டு இரிகேஷனாக கொடுக்கணும். அதாவது ஒரு டைம் இன்டர்வல், கரெக்டாக டைம் இன்டர்வல்னு சொல்ல போனால், இப்போ வந்து நான் 50 லிட்டர்ஸ் தண்ணி கொடுக்குறேன், ஆனால் 7 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்காம அந்த ரீதிக்குள்ள செய்யாமல் நீங்கள் வந்து ஒரு 3ஆவது நாள், அதாவது ஒரு வாரத்துக்கு 2 டைம் நீங்கள் வந்து தண்ணி கொடுத்து போனீங்கன்னா ஒரு 25 லிட்டர்ஸாக பிரித்து கொடுத்தீங்கன்னா அது செடிக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணவும் இந்த சூடுல இருந்து கொஞ்சம் தாங்கிக்கவும் நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீக்வன்ஸ் அப்ளை பண்ணும்போது செடியோட வேர் வந்து எந்த விதத்துலையும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இந்த ட்ரவுட்னால பாதிப்புக்கு உள்ளாத மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி மட்டும் கொடுக்கறலாமா அது கூட வந்து மல்ச்சிங் நம்ம மூடாக்கு போடுற மாதிரி நீங்கள் செடியிலேருந்து ஒரு 3 அடிக்கு செடியை சுற்றி ஒரு மூடாக்கு மாதிரி நிறச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துலையும் கூட நீங்கள் வந்து உங்களோட வாட்டர் வந்து கன்சர்வேஷன் ஆகும், மாய்ஸ்டர் வந்து கன்சர்வேஷன் ஆகும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து உங்கள் வேர் வந்து டக்குன்னு காயாமல் நீங்கள் தடுக்கலாம். அதே மாதிரி இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு இந்த ரொசிவா ஸ்ப்ரே கொடுக்கலாமா சார் அந்த மாதிரி ஃபீல்டில்? ரொசிவா ஸ்ப்ரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு இன்டெரக்டான ஒரு மெத்தட் தான். இந்த ரொசிவா ஸ்ப்ரே அப்படிங்கிறது வந்து தண்ணிக்கு மாற்று அப்படின்னு கிடையாது. அதாவது நம்ம அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரொசிவா ஸ்ப்ரே கொடுக்குறோம். அப்போது நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு இருக்குது. அந்த சூடை நீங்கள் குறைக்கிறதுக்கு இந்த ரொசிவா வந்து ஒரு 300 to 400 ml நீங்கள் வந்து 200 லிட்டர் ட்ரம்முக்கு நீங்கள் செடி ஃபுல்லாக குளிப்பாட்டி தண்டில், சரத்தில், கிழங்குல கொஞ்சம் செடியை சுற்றியும் ஒரு 1 இல்லை 2 லிட்டர் வச்சு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த ட்ரவுட்னால வர ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். அப்போது நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு தண்ணி கொடுக்குறோம், கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்கவங்க இதெல்லாம் ரொசிவா ஸ்ப்ரே தாராளமாக நல்லாவே ட்ரென்ச் பண்ணலாம். நம்ம ரொசிவா கூட ஏதாச்சும் காம்பினேஷன் சேர்த்து கொடுக்குறதா இருந்தால் எப்படி கொடுக்கலாம் சார்? ரொசிவா கூட நீங்கள் எது வேணாலும் காம்பினேஷன் எடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பெஸ்டிசைட்ஸு, இன்செக்டிசைட்ஸு, உங்களோட பயோஸ்டிமுலன்ஸு, உங்களோட வாட்டர் சால்யூபிள் ஃபர்டிலைசர்ஸு எது கூட வேணாலும் ஃபார்மர்ஸ் வந்து இந்த ரொசிவாவை தாராளமாக யூஸ் பண்ணலாம். குறிப்பாக வந்து நீங்கள் அமினோ ஆசிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், உங்களோட சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். குறிப்பாக நாங்கள் வந்து பென்டிக்கு, கோபியான், ஆம்பிள் இந்த மாதிரி இருக்க அமினோ ஆசிட்ஸ் கூட நம்ம கொடுத்துட்ருவோம். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு வாட்டர் சால்யூபிள்ஸ் கூடயும் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி நம்ம எப்படின்னா மழைக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன்ற மாதிரி நம்ம சீசனுக்கு முன்னாடி எப்படி சார் அது நம்ம செடியை ரெடி பண்ணுறது, என்னெல்லாம் மருந்துகள், என்னெல்லாம் உரம் இப்படிலாம் கொடுக்கலான்றது சொல்ல முடியுமா சார்? அதாவது இந்த வட்டம் நம்ம வந்து மழையை சரியாக கணிக்க முடியாத ஸ்டேஜில் இப்போதைக்கு பார்க்கும்போது நம்ம இருக்கோம். மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு தெரில. பட் வந்து இப்போதைக்கு உள்ள பார்த்தா கொஞ்சம் ப்ரொலாங்டு ஹீட் வெதர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரொலாங்டு ஹீட் வெதருக்கு நம்ம வந்து வேற இப்போவே நம்ம நல்லா பத்திரமா நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். அந்த பாதுகாப்புக்காக நம்ம ஒரு பயோவில் நல்ல ஒரு ட்ரைகோடர்மா, பெசிலியோமைசிஸ், சூடோமோனாஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ரீதிக்கு ஒரு ட்ரென்ச்சிங் போயிட்டு இந்த சீவை எல்லாம் கொடுத்து பிளான்ட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். நம்ம இந்த ட்ரவுட்டை ஒரு காரணமாக வச்சு நம்ம வந்து சரியாக மேனேஜ் பண்ணி போகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக சீசனுக்கு வரக்கூடிய செடிகள் வந்து டவுன் ஆயிரும். ஸோ மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யுங்க. ஓகே, நமக்கு மான்சூன் வந்து ஸ்டார்டிங் வந்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட சுண்ணாம்பு அப்ளை பண்ணுறது, தென் வந்து நீங்கள் போர்டாக்ஸ் மிக்சர் இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரிலவெண்ட்டாக ப்ரீவியஸாகவே நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம் தாராளமாக. நீங்கள் சொன்னீங்க நம்ம சுண்ணாம்பு கொடுக்கறத பற்றி, அதோட அது டோசேஜ் எப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இது டோசேஜ்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கலக்கி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 to 3 கிலோ வரையும் சுண்ணாம்பு வச்சு நம்ம கொடுக்குறோம்.
நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு செடிக்கு 200 கிராம்லேருந்து 300 கிராம் வரையும் ஒரு செடிக்கு, அதாவது செடியோட சுற்றி, செடியோட மூட்டில், செடியோட இடபாகத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து, அதாவது ஒரு 2 செடிக்கு இடையில இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம சுண்ணாம்பு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நல்லா நம்ம தொடங்கணும். அதுக்கான நமக்கு வந்து ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் நல்ல ரீதிக்கு நம்ம கையில் கிடைக்கணும். பட் இப்போ இருக்க நம்ம முன்ன சொன்ன மாதிரி இப்போ இருக்க சூடுக்குன்னு பார்த்தா நம்மளோட இந்த டைம் மழை போன டைம் மாதிரி ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் ஆகாமல் போனட்டோ நமக்கு தொடர்ச்சி நல்ல மழை கிடச்சிட்டே இருந்துச்சு. ஏப்ரல்லையும் நல்ல மழை கிடச்சிட்டு, மேலேயும் சீசனும் ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வட்டம் அப்படி இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ மேபி டிலே ஆச்சுன்னா இதை ஒரு 15 days 20 days நம்ம தள்ளி செய்யலாம். மேபி ஏர்லியராக வந்தால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் சிம்பு கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லை, சிம்பு கம்மியாக இருக்கிற ரீசன் நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோ நிறைய சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு வந்து இன்டர்மிட்டண்ட்டாக கொஞ்சம் மழை கிடச்சனால நமக்கு அந்த சிம்பு உண்டாகி வர்றது யாருக்குமே இல்லை. பக்கக்கிளை வந்து அடிக்கிற சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுக்காண்டி அடிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. பட் அது கூட ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டாக நமக்கு வந்து நம்ம வந்து சரத்தில் நிறைய கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு. பட் எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனில் நமக்கு சிம்பு முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இப்போவும் அந்த கொஞ்சம் தண்ணி இருக்க இடங்கள்லாம் இப்போவும் மண் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அல்லது மண் போட்டு கொடுக்க முடியாததுல முள் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல புதுவேர் உண்டாகிட்டு இருக்கு. இந்த புதுவேர் உண்டாகும் போது நல்லா சர அடிச்சு வருது. குறிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட இப்போ கொடுக்கக்கூடிய ட்ரென்ச்சிங்கில் நீங்கள் என்பிகே கன்சோர்ஷியஸ், அதாவது கன்சர்ட்டு, வேமு, ரூட்டான்ஸா இது போல் பயாலஜிக்கல்ஸை சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அடிச்சு வர வேர் உங்களுக்கு இந்த வெயில்னால கருகி போகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து அதை செய்யலாம். தென் வேற என்ன ப்ரொவைட் பண்ணலான்னா, நீங்கள் அதிகமாக வந்து சிலிக்கா உள்ள மைக்ரோன்ட்ரியன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மோலாராக இருக்கும். சிலிக்காவுக்கு கொஞ்சம் வந்து நல்ல வாட்டரை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பு உண்டாகி வர்றதுக்கும், சிம்பு நல்லா ஸ்ட்ராங்காக உண்டாகி வர்றதுக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக நீங்கள் வந்து கால்சியம்னு பார்க்கும்போது நிறைய ஃபார்ம்ஸில் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரேவாக கொடுக்கும்போது ஒரு கேல்மினோ ஒரு ஸ்ப்ரேவாக கொடுக்கும்போது ஒரு 400 ml நம்ம வச்சு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செடியில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி செல் வால்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். செல் வால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட்ல இருந்து எந்த விதமான வாட்டரும் வெளியில் போகாது. அதாவது டிரான்ஸ்பிரேஷன் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இலைய மேலே இருக்கக்கூடிய எந்த விதமான நீரும் ஆவியாகாமல் தடுக்கிற பங்கு கால்சியத்துக்கு சிலிக்காவுக்கு உண்டு. ஸோ அப்போ இதை நம்ம தாராளமாக வைக்கிறனால, இந்த சிலிக்காவையும் கால்சியத்தையும் தாராளமாக நம்ம உபயோகப்படுத்தி வைக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிம்பு ரெடியாக இறங்க சான்சஸ். இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்த லோகேஷ் சாருக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்கணுன்னா ஃபார்ம் குரு தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள்.